சதுரகிரி, மகேந்திரகிரி, சுருளிமலை, கொல்லிமலை, நாகமலை, பச்சைமலை ஆகிய பல மலைகளுக்கு சென்று உயர்ந்த கற்ப மூலிகளை கொண்டு வந்து உலோகங்களுடன் சேர்த்து நல்ல செந்தூரம் பஸ்மம் ஆகியவை செய்து தீராத நோய்களை தீர்த்து வருகிறார்கள். அவர்களை நம்பி நாடி வருவதற்கு திடமாக அவர்களுக்கு நோய்களை போக்கி அருளாசி கொண்டு வருகிறார்கள். அத்தகைய மகாலிங்க சுவாமிகளுக்கு குருபூஜை விழா எடுக்கும் இந்நாளில் நாமெல்லாம் இங்கு வந்து அதில் கலந்து பங்கேற்றது உண்மையிலேயே நாமெல்லாம் புண்ணிய காரியம் என்றே கூற வேண்டும்.
அதற்கு இறைவனும் நமக்கு ஆசி கூற வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த சித்தர் சுவாமிகளுக்கும் இவ்வளவு காலம் பொறுமையாக கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, சித்தர் சுவாமி அவர்களே, இங்கு வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கம். கிடைக்குமா? காது கொடுத்தா வாங்கலாமா? கருத்துல போய் காலை மாலை உச்சி இந்த 3 நேரத்தில் 10 நிமிஷம் ஒன்ன விசாரி. ஏன் பிறந்த, எதுக்காக வேண்டி வளர்ந்த, நீ யாரு, மனுஷன்னா என்ன, ஒன்ன விசாரி. அப்படி விசாரிச்சு கொண்டே வந்தா உன்னுடைய உண்மை இன்னதென்று வழங்கும். அப்படி இருந்தாலும் இந்த உலகத்துல 7 கோடி கருவி எவனு விட்டதில்ல. யோகியும் விட்டதில்ல, போகியும் விட்டதில்ல, சன்னாசியும் விட்டதில்ல, தேவர்களும் விட்டதில்ல. ஆடு போச்சு, மாடு போச்சு, சொத்து போச்சு, சுகம் போச்சு, பட்டம் போச்சு, பதவி போச்சு, என் பிள்ளை படிச்சுட்டு வீட்டுல இருக்குது, வேலை கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, பணக்காரனா, படிச்சவனா, வேலை பாக்குறானா, நங்குடா கேட்கிறானா, ஏரோப்ளான் கேட்கிறானா, மிச்ச பணம், செல்லா காசு, அவன் வீட்டை வாங்கவா, காட்டை வாங்கவா, கொள்ளையடிக்கவா, கள்ளமாறு செய்வா, வட்டியை கொடுக்கவா, தங்க வாங்கவா, நடுத்தரவாதி. உண்மை போதும்னு சொல்வது 1, பொய் சொல்லாது 2. என்ன கொடுத்தா போதும்னு சொல்லுவீங்க? வேலைக்கு இந்த ஆத்மா ஒண்ணு மட்டும்தான் போதும்னு சொல்லும். ஐயா வைக்காதியா, இனி என்னால சாப்பிட முடியாது, போதும் எடுத்துரு. சாப்பாடு ஒண்ணு, அன்னதானம் மட்டும் போதும். பொய் சொல்லாத 2. எங்க விருந்தாடி போறோம், அங்க போன உடனே வாங்கய்யா, எப்பயா வந்தது, என்னையா வந்தது, சும்மா வந்தையா, எங்க வந்த, சும்மா வந்த, எப்ப வந்த, சும்மா. பொய் சொல்ல முடியாது, மறக்க முடியாது. 10 மாதம் என் தாய் வயித்துல உள்ள இருந்தே தெரியாது. வெளியில வரவது சும்மா வந்தேன். படிக்க தெரியாது, நடிக்க தெரியாது, குடிக்க தெரியாது, கூத்தாட தெரியாது, சாமியார் தெரியாது, பேட்டி வேதெல்லாம் எங்களுக்கு கட்ட தெரியாது, மனைவி மக்கள்லாம் கிடையாதுயா. சும்மா வந்தேன். 10 மாதம் இருந்தேன், பழுத்தது, வெளியே வந்தேன் சும்மா. அப்புறம் அப்பா அம்மா எம்பெருமான் பகவான் மகாலிங்க சித்தர் குரு பூஜை என்று தொடர்ந்து 30 வருட காலமாக சுவாமிகள் அவர்களை நான் அடியேன் பார்த்தது கூட கிடையாது. குருவாகிய பெருமஸ்ரீ காகபூஜன்ற தலையார சித்தர் பெருமான் சித்தர்கள்னா யாருன்னு முதல் வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி தெரியறதுக்கு ஒரு காரணமா இருந்தவங்களே இவங்க தான். இங்க அந்த மகான் இருக்கிறாங்க, இங்க அந்த சித்தர்கள் இருக்கிறாங்கன்னு எடுத்து காட்டுறதுக்கு. அப்பெல்லாம் நம்ம சினிமாவில் இருக்கும்போது அவங்க இதெல்லாம் இந்த மாதிரி இங்க இருக்காங்க, இங்க அங்க போறாங்க, இங்க வராங்க, இங்க சித்தரை பாக்குறாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்கு காரணமா இருந்தவர் அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இந்த இடத்துல வந்து இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் நீங்க இந்த சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்துல சித்தரையா இருக்கும் போது வந்திருக்காங்க. அப்ப எப்படியும் ஒரு 25,000-30,000 பேர் அங்க கூடியிருக்காங்க. பெரம்பலூர்ல பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் 2 தடவை மழை வந்திருது. அவர் வரும்போது கச்சேரி 2 தடவை என்னன்னா கச்சேரிக்கு அவர் வரதுக்கு முன்னாடியே மழை பெஞ்சிருச்சு. ஆகையால் இந்த இடத்துல அவர் நமக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருந்தாலும் சித்தர் பெருமான் அவரை இங்க வர வைத்து இது தென்னாட்டின் திருவாசகமாக வழங்கக்கூடிய இந்த இடத்திலே மகா சித்து புருஷர்கள் வாழக்கூடிய இந்த இடத்திலே அவரும் இங்கு வந்து அவரை சார்ந்த கங்கைமரன் சார் எல்லா மலைக்கும் வந்திருக்காரு. பொதிகை மலை வந்திருக்காரு, சுள்ளி மலை வந்திருக்காரு, எல்லா இடத்துக்கும் வந்திருக்காரு. அவர் வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களை வந்து கண்டுகளிப்பதற்கு வேண்டிய அந்த மகிழ்ச்சியான ஆனந்தத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ராஜ்குமார் சுவாமி அவர்களுக்கு எல்லாம் எவ்வளவு முக்கியமானது, சித்தர்களுடைய ஆராதனை எவ்வளவு முக்கியமானது, அவங்க நமக்கு தெய்வமாக காட்டியவர்கள் எவ்வளவு பெரியவர்கள் அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஒரு புண்ணியம் பண்ண இடத்துல இருக்கிறீங்க. காரணம் ஒரு 12 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலாகவே தலையாட்டை சித்தர் சுவாமிகளோட ரொம்ப பக்தனாக அடிக்கடி அவர் சென்னை வரும்போது பாக்குறது,
இங்க வரும்போது இங்க வந்து தரிசனம் பண்றது, இந்த மாதிரி பல அற்புதங்களை அவரிடம் நாங்க சந்தித்திருக்கிறோம். எங்க ஃபேமிலி, எங்க குடும்பம் எல்லாமே அவருக்கு நிறைய பழக்கம். அவருக்கு சென்னையில வந்தாருன்னா அவரை பார்க்காம இருக்கிறது இல்ல. அதான் இவ்வளவு லைட் போட்டு இப்படி ஆட்களை கூப்பிட்டு இவ்வளவு செலவு பண்ணி எதுக்கு இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசிப்பீங்க, நானும் யோசிப்பேன். காரணம், ராஜ்குமார் சுவாமி அவர்களே எனக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 30-40 வருஷங்களாக தெரிஞ்ச ஒருவர். அவர் இப்படி ஆவாருன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏன்னா வந்து அது ஒரு மாபெரும் வழி. அந்த தெய்வத்தை காண்பதும், தெய்வத்தின் செய்திகளை கேட்டு உங்களுக்கு அதை சொல்றதும், தெய்வ தரிசனங்களை மனுஷன் உடம்புல இருக்கக்கூடிய இறை சக்தி. வளர்த்தனள் என்னை அவள் பெயர் மூகாம்பா, நான் அவள் பிள்ளை துயர் எனக்கில்லை, நான் அவள் பிள்ளை துயர் எனக்கில்லை, காப்பாள் ஜெகதாம்பா. எனக்கொரு அன்னை வளர்த்தனள் என்னை அவள் பெயர் மூகாம்பா. நான் மறந்தாலும் தான் மறவாத உள்ளம் அன்னை உள்ளம், நான் மறந்தாலும் தான் மறவாத உள்ளம் அன்னை உள்ளம், உயிர் யாவும் உருகிட பாயும் வெள்ளம் அன்பின் வெள்ளம், உமையும் பேச உதவிய தேவி, உமையும் பேச உதவிய தேவி, தீமைகள் தீர்ப்பாள் சன்னதி மேவி. எனக்கொரு அன்னை வளர்த்தனள் என்னை அவள் பெயர் மூகாம்பா. ரெண்டு வருஷத்துக்கு முன்னால எங்க குழுவோட சேர்ந்து இங்க வந்து இந்த ஆசிரமத்திலே எங்களது இசை நிகழ்ச்சியை நடத்தினோம். அப்ப இருந்ததை விட இப்ப ஜனங்கள் அதிகமாக வந்து எங்கள் நிகழ்ச்சியை கேட்டிருக்கிறார்கள். சுவாமிஜி அவர்களை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இந்த பக்கத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் அவரை பற்றி ரொம்ப நல்லா சொல்லுவதோடு உலகம் முழுவதும் அவரை பற்றி பல பேர் நல்ல அபிப்பிராயம் கொண்டு அவரை அணுகி தங்களது பிரச்சனைகளை சொல்லி சிறந்த மருத்துவ வசதிகளை பெற்று, இந்த மாதிரி பல சமாச்சாரம் இருக்கிற நேரத்தில் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி பல பாடல்களை பாடுவது ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம். ஆகவே இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து எங்கள் இசை நிகழ்ச்சியை ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற கலைஞர்கள் அத்தனை பேரின் சார்பாகவும், குறிப்பாக நான் காவல்துறையினரை மறந்துவிட்டதாக சொன்னார்கள், அவர்களை மறக்கவே முடியாது. காரணம் என்ன, இவ்வளவு அருமையான கூட்டத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருந்து ரொம்ப அருமையாக கண்ட்ரோல் பண்ணி நடத்தி கொடுத்த காவல்துறையினருக்கும் மற்றும் இந்த எலக்ட்ரிஷியன் அவர்களுக்கும்
மற்றும் ஒலிபெருக்கி அமைத்தவர்கள் லைட் அமைத்தவர்கள்